இந்த டைமுங்கிறது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதும் இந்த செயலை எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டா டைமை பற்றி யோசிக்கக்கூடாது. டைமை பற்றி யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இவ்வளோ பிஸியான உலகத்தில் ட்ரெண்டியான சோஷியல் மீடியாவுக்கு மத்தியில் நீங்கள் ஆசைப்பட்ட முடிவுப்பட்ட வேணும்னு நினச்ச விஷயத்த உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா என்ன காரணம்? ஏன் என்னால் பண்ண முடியலை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களோட லைஃப் ஷெடியூல்டாக இல்லை, நீங்கள் டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களுக்கு எஸ் சொல்கிறீங்க. இதனால தான் உங்களோட லைஃப் ஷெடியூல்டாக ஆர்கனைஸ்டாக இல்லை, அதனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த பண்ண முடியலை. ஆனாலும் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ் இதே 24 மணி நேரத்தில் அவங்களோட டைமை வேல்யூபிளாக வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட கன்சல்டிங்க்கு ஒரு 1 ஹவருக்கு 1000லேருந்து 2000 5000 கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏன்? எப்படி அவரோட டைம் இவ்வளோ வேல்யூபிளாக மாறிச்சு? எப்போ மாறிச்சு தெரியுமா? அந்த பையனோ பொண்ணோ அவனோட டீனேஜில் டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணதும் அந்த 10th எக்ஸாமுக்கு அவனோட டைமை வேல்யூபிளாக அவன் பார்க்க ஆரம்பிப்பான். அவனுக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறதுக்கு அந்த டைமை செலவு பண்ணுவான். தேவையில்லாத பார்ட்டிஸுக்கோ தேவையில்லாத மூவிஸுக்கோ தேவையில்லாத சீரீஸுக்கோ அவனோட டைமை செலவு பண்ண மாட்டான். ஹீ ஸ்டார்டட் வேல்யூயிங் ஹிஸ் டைம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அடுத்தது MBBS படித்து அதுக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறதுக்காகவும் அவனோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவனோட எக்ஸாமில் இன்னும் எஃபிஷியண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு இன்னும் எந்த சப்ஜெக்டை படிக்கலாம், இன்னும் என்ன நாலேஜை கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு அவன் டைமை வேல்யூ பண்ண ஆரம்பித்தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவன் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தான். இந்த 2 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு என்னோட டைமை செலவு பண்ணுறது ஒர்த்து தானா? இஸ் இட் ஒர்த் ஸ்பெண்டிங் 2 hours ஆன் திஸ் மூவி? எஸ் ஆர் நோ அப்படின்னு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் எஸ் சொன்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்துக்கும் நோ சொல்லி அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. ஹீ ஸ்டார்டட் வேல்யூயிங் ஹிஸ் டைம் ஃபர்ஸ்ட். அவனோட டைமை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சதுனால அது மட்டும்தான் இன்னைக்கு அவனோட 1 ஹவருக்கும் 1/2 ஹவருக்கும் பீப்புள்ஸ் 500 1000 5000 வரை செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது டாக்டர்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கோட டைமுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அது எப்போ இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா when they started valuing their time first. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களோட டைமுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களா? உங்களோட 1/2 ஹவரை அந்த மூவி பார்க்கறதுக்காக செலவு பண்ணுறீங்களே, இஸ் இட் ஒர்த் வாட்சிங் இட்? இப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட டைமை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்க. இதனால தான் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பின்வாங்கிடுறீங்க. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. ஸ்டார்ட் questioning yourself. Is it worth spending my 2 hours in this movie? Is it worth spending the 1/2 hour with the conversation? Is it worth spending my 1 day with the party? இப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மாறுறீங்க அப்படின்னு, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்கள் லைஃப்லாம் வரப்போகுதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களை நிறைய பேர் சொல்வீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக தான் இருக்குது, ஆனால் அந்த பார்த்து முடிச்ச 5-10 நிமிஷத்தில் இந்த மோட்டிவேஷன் பறந்து போயிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு 80% மக்களுக்கும் அப்படி தான் இருக்கும். உடனே மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைப்பாங்க, டைம் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும், இனிமேல் மூவிஸ் பார்க்கக்கூடாது, நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லணும், பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும். ஆனால் இப்படி உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் அக்கேஷனால தான் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் அக்கேஷனால தான் கிடைக்கும். பட் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஜெயிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் டூ த திங்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சோம்பேறி கிடையாது. ஒரு விஷயத்தை நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலான்னு தள்ளி போடுறதுக்கு உங்கள் மைண்டு 1000 விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்படுது. இந்த ஒரு சிந்தனையை உங்களை செயல்பட விடாமல் தடுக்குது. நான் சொல்கிறேன், சூஸ் ஒன் திங், டைரக்ட் ஆல் யுவர் ஃபோக்கஸ் டு இட். 1000 விஷயங்களை முயற்சி பண்ணி அதில் 1 மில்லிமீட்டர் ப்ராக்ரஸை பார்க்குறத விட ஒரே ஒரு விஷயத்தை முழு மனசாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் 1 மீட்டரில் இருக்கும். இந்த ஒரு மைண்ட் செட்டை இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப்? டேக் ஆக்ஷன் ரைட் நவ், ரைட் அவே. முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் ஆனாலும் மாறலாம், இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கே மறக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.